ஸ்ரீகுருப்போ நமஹ. தற்கால சூழலில் நம்முடைய வேதோக்தமான தர்மங்கள் ரொம்ப தேஞ்சு போயிருக்கு. இப்ப இருக்கிற வேதம் படிச்சவா அந்தந்த சமயத்துல ஏதோ குறிச்சு ஒட்ட வைக்கிறதுக்கு நிற்கிறாளே இல்லை, ஆழமா அந்த வளர்த்ததுக்குள்ள ஒரு சங்கடிதமான ஒரு சக்தி பிராமணால் இல்லை. தர்மம் நம்முடைய கொள்கை, அதுதான். அதை சொல்றது வேதம். வேதமும் வேதத்திலிருந்து வெளிவந்த தர்மங்கள் எல்லாம் விளக்க உரையில அவனுடைய விளக்க உரையாக மாற்றியிருந்தே வந்துட்டு இருக்கா. இப்போ சொன்ன கருத்தை, அந்த தர்மத்தை படித்தவன் விளக்க உரை பண்றான். அந்த விளக்க உரை வச்சிருந்து அந்த தர்மமே அவனுக்கு அப்படிங்கிற பிரச்சாரங்கள் இப்ப ஜாஸ்தி ஆயிடுச்சு. ஒரு சின்ன விஷயம் சொல்றேன் பாரு. ஆதிசங்கரர் அத்வைதத்தை ஸ்தாபிச்சார். அவர் என்ன சொன்னார்? அத்வைதங்கிறது வேதத்தில் இருக்கு, அதை நான் வரி கொண்டு வந்திருக்கேன். அப்படிதான் இப்ப அப்படி இல்ல. எனக்கு ஆராதனம் இருந்தா அவன் என்ன சொல்றானோ அங்கேதான் தர்மம் வந்தது. ஜனவிபாகம் தர்மத்தை பிரதான இடத்திலும் நகர்த்தி கழற்றி எடுத்து சிறு சிறு சில ஜனங்கள்ல அவர் எழுத்து வைக்கிற புஸ்தகங்கள்ல நிறைய வர ஆரம்பிச்சு. தர்மத்தை யாரும் சொல்ல முடியாது. ஒண்ணு வேதம், எழுதியிருக்கக்கூடிய விளக்க உரை தர்மம், அது வேதத்தை தொட்டி. அந்த ரெண்டை தவிர எந்த மனுஷனும் தர்மத்தை எழுத வேண்டிய அவசியம் இல்லை. தர்மத்துக்கு வழக்க உரை கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. தர்மத்துக்கு வழக்க உரை சம்ஸ்கிருதத்திற்கு பெறணும். அவன் பாக்கி எழுத்துல எல்லாம் மாறி சொல்லவே அவருடைய தவறான நடைமுறை. அவன் என்ன நினைக்கிறான்? அப்படி பாக்கி பாஷையில எத்தனையோ பாஷைகள் நம்ம ஊர்ல இருக்கு. ஒவ்வொரு பாஷையிலையும் ஹிந்தியிலும் இங்கிலீஷ்லயும் இதெல்லாம் எழுதின உடனே அது அவனுடைய தர்மமா அதை மாற்றி இருக்கிறதுனால இந்த டிரான்ஸ்லேஷன் எல்லாம் கிராசியம் அல்ல. குறிச்ச பரம்பரை தான் படிக்க வச்சுட்டு இருந்தா. அதனால ஒரிஜினல் வேதமும் ஒரிஜினல் தர்மமும் அவளுடைய மஸ்திரத்துக்கு தானா வந்தது. இப்போ அந்த வேதாந்தீனம் பண்ண பரம்பரை அச்சு போறதுனால எங்கேயோ பல விஷயங்களை பல விஷயங்களை பார்த்ததுக்கு அப்புறம் டிரான்ஸ்லேஷன் இருக்கக்கூடியதான பல வாழையில் இருக்கிற டிரான்ஸ்லேஷன் அவனுக்கு பிடிச்ச மாதிரி அதை எல்லாத்தையும் தெரிஞ்ச பண்ணி அதுதான் நம்முடைய தர்மம்னு அவங்கெல்லாம் சொல்லி அப்படி எல்லாம் அந்த தர்மத்தை அப்படி அலங்கோல பற்றி அத்தனை பேரும் தர்மத்தை படிக்கிறதுக்கு ஒரு வழி வச்சார் தெரியுமோ? அனுச்சாரண பூர்வகம். அந்த வழியை சர்வதா கற்பனதுனால ஆருக்கும் தர்மம் தெரியாததுனால நேரடி அத்தியனத்துக்கு போகாததுனால ஆறாரோ எழுதுறதான வடக்கு உரை எழுதுபாரு. அந்த வடக்கு உரை எழுதுறதே அவன் தப்பு. அவன் படிச்சுக்கிறான். பப்ளிக்காக எல்லாருக்கும் சொல்ற மாதிரி எழுதின குரு உபதேச பூர்வம் ஏற்றுக்க வேண்டியதுதான். வேதத்தை பிடிச்சு இழுத்து போட்டு அதுல அரவரை படிச்சிருக்கக்கூடிய அந்த இன்னைக்கு முழு படிச்சு பண்டிதர் ஒன்றும் இல்லை. எல்லாம் அந்த சொல்லுவான், இந்த பண்டிதர் இருக்காரு அவன் ரொம்ப படிச்சிருக்க இல்லை. அதெல்லாம் போய் ஏன் அப்படி சொல்றேன் தெரியுமோ? இந்த 44க்கு முன்னாடி இருக்கக்கூடிய விஷயங்கள் தான் இன்னைக்கு 12 வயசு பையன் பேசுறான். எப்படி பேசுவான் சொல்லு? அவனுக்கு என்ன தெரியும்? ஆரோ சொன்னத்தை திருப்பி சொல்றான், அவன் ரைட்டுன்றான். இப்படி எல்லாம் ஜனங்களை தர்மத்திலிருந்து நழுவு விடுறதுக்கு அவாவா தன்னால் ஆறத அது தர்மத்தை தான் தெரிஞ்சிருந்த மாதிரி நடிச்சிருந்து கையால் ஆகாத என்ன வேணும்? ஒண்ணு படிச்சு ஒரு வேலைக்கு போகணும், இல்லைன்னா படிச்சு இந்த வேலையில் இருக்கணும். இந்த 2 பேர் இருக்கிற தர்மத்தை எல்லாம் அழிச்சு புறத்தியா இருக்கும் இல்லாத பண்ணி அவன் அதை பண்ணலாம், இதை பண்ணலாம், என்ன வேணா பண்ணலாம் சொல்லி
இப்ப ஒரு விதமான தர்மத்தை அனுஷ்டானம் பண்ற இடம் எந்த பிராமணன் விஷயம் இல்லை. சும்மா வாயில சொல்லி இருக்கு இல்லை, வைதிகளுக்கே தர்மம் சந்தியாவதனம் பண்ணாத ஒன்று. அதனால யாருக்கும் எதுவே நம்பிக்கை இல்லை. இப்ப நான் இந்த புது ஜெனரேஷனை அதெல்லாம் கையில் எடுத்து கொடுத்துப்போம். ரெண்டு தானா அது இங்கிலீஷ்லயே வாட்ஸ்அப்லயே இதுலயே எல்லாம் போட்டு எங்கெங்கயோ எல்லாம் எடுத்து போட்டு உனக்கு இந்த சோதனை சொன்னா உனக்கு எல்லாமே நடத்திவிடும், இந்த பேரை சொன்னா உனக்கு எல்லாம் நடத்திவிடும், இந்த பேரை சொன்னா உனக்கு எல்லாம் நடத்திவிடும். கர்ப்பஜமான ஒரு தகவலை எல்லாம் படுறதுக்கு நமக்கு இந்த தர்மத்தை சொல்லக்கூடியதான வேதமும் இப்படி ஒரு துரவஸ்தை அடைஞ்சு விட்டு, வேதமும் தர்மசாஸ்திரம் துரவஸ்தை அதிலே இந்த அழகில அது பெரிய தர்மத்தை எல்லாரும் வளர்த்துறதா சொல்லிட்டு அது அப்படியே குப்பை முன்னிறுத்தி எல்லாம் வளர்த்ததாக நினைச்சிருந்து அவளை பெருமைக்கிண்டு அதுக்கு வேண்டி வெளியே பண்ணிட்டு தர்மத்துல இடமே இல்லாதவன், சாதனமே பண்ணாதவன், ஒன்னும் தெரியாதவன். அப்படி இன்னொரு குரூப் எப்படி இருக்கு தெரியுமா? காத்தால் எழுந்து உபயோகம் இல்லை. ஆரும் அதாவது ஒரு பாசாங்க பணியன்றவா நிறைய வந்துட்டான். யாருமே தர்மத்தில் ஈடுபாடு இல்லை. புது ஜெனரேஷன் இருக்கும் பாரு, அது சயின்டிபிக் அப்ரோச்ல அதை எல்லாத்தையும் தனியா கொண்டு வருது. அதுக்கு ஜால்ரா போடுறாய்வா ஏன் தெரியுமோ? எல்லாத்தையும் கந்தரகோலமா பண்ணி அது சொரூபம் தெரியாது அழிச்சு கண்ணா பின்னா தூக்கி எறிஞ்சாச்சு. இந்த அழகுல பாடசாலையில் அத்தியனம் பண்றவனும் சரி, சாஸ்திரங்கள் படிக்கிறவனும் சரி, அவனுக்கு லோகத்தில் இருக்கக்கூடிய அந்த தாக்கத்துல அவனுக்கு இருக்கிற பிடிப்பே போயிடுச்சு. அவனுக்கு கல்யாணம் ஆனும் பொண்ணம் கொடுக்க மாட்டேங்கிறா, லௌகிகமான சுகங்களை அனுபவிக்கணும். அது மேல தூக்கி இருக்கிறதுனால தர்மத்தை இரண்டாம் பட்சமா வித்தியாச வாழும். வெறுமனது சமயம் வரும்போது சில ஞாபகம் இருந்தா சொல்லுவன், எத்தனை ஞாபகம் இல்லைன்னா விட்டு விடுவன். நமக்கு எல்லாமே புதுசு. அவன் ஏற்கனவே படிச்சுக்கா ஒருத்தன் சொல்லுவன், அங்க ஒரு சர்டிபிகேட் வாங்கியிருக்கா சொல்லுவன், ஒண்ணும் இருக்காது. எதுக்கு சொல்றேன்னா இப்ப மொத்தமா தர்மம் கலங்கி மருந்து சொரூபம் இல்லாத இருக்கு. என்ன பண்ணணும் தெரியுமா? நீ புதுசெல்லாம் நம்பவே நம்பாத. யாருக்குமே இன்ட்ரெஸ்ட் இல்லை. எல்லா காரியாகாரி வேற காரியத்தை வச்சிருந்தா கையில வச்சிருந்துருக்கா. அதை வச்சிருந்தா ஏதாவது ஒரு சம்பாத்தியம் கிடைக்கணும்னா அதை வச்சுட்டு இருப்பேன். ரிட்டையர்மெண்ட் ஆகாத எல்லாம் தர்மத்தில் இறங்கி இருக்கா, அவன் எல்லாம் அத்தியனம் பண்றதுக்கு இறங்கி இருக்கா. எப்படி அத்தியனம் நடக்கும் சொல்லு பாரு. எஸ்என்சி நடந்தா அவன் ஏதோ வச்சிருக்கான். எப்படி நடக்கும்டா? சின்ன வயசுலயே அத்தியனம் பண்றதுக்கு போறவா இருந்தா இவன் 55 வயசு 60 வயசுக்கு அப்புறம் ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்புறம் அத்தியனம் பண்றேன்றான். எப்படிதான் வரும்? அத்தியனம் பண்ணவனே நல்லா சொல்லேன்னா மறந்து போறது இவனுக்கு எப்படி வரும்? ஒரு புத்தகத்தை வச்சுக்கிறான், இதை வச்சுக்கிறான்னு சொல்றான். அப்ப எல்லா பிராமணாலும் ஒரு பெரிய சமூகம், எல்லாரையும் சொல்லல, ஒரு பெரிய சமூகம் தர்மத்தை அலங்கோலமா பண்ணிட்டு இருக்கு. இப்படி பண்ணா எப்படிதான் வரும்? ஒன்னு நினைச்சு பாரு. அதுல வயசான வாழ்லாம் செத்து தொலைச்சாச்சு, புரியுதோ? நன்னா தெரிஞ்ச வாழ்லாம் போயாச்சு. இப்ப இருக்கிறதெல்லாம் சாதாரண மனுஷா எல்லாம் போனா அப்ப என்ன பெரிய பெரிய படிச்ச வாழ்லாம் போனா ஏரெண்டோவின் திருமாயனே பெரிய பெரிய மரமெல்லாம் கீழ் விழுந்து கொடுத்துன்னா ஒரு ஆவணக்கு மரம் இருக்கு, அது மரமாயிடும். அப்படிதான் இப்ப நடக்கிறது. அதனால நாம் என்ன செய்யணும்? நம்ம பிராமணால ஸ்ரத்தை இருக்கிற ஜனவிபாகம் முதல்ல சந்தியாவந்தனத்தை பண்ணணும். குழந்தைகளுக்கு, சின்ன குழந்தைகள் ஆணும் பொண்ணும் சாயங்கால வேளையில என்ன செய்யணும்? அவளுக்கும் வேலை கொடுக்கணும். சாயங்காலம் பகவான் கிட்ட உட்கார்ந்து ஸ்தோத்திர பாராயணம் பண்ண வைக்கணும். அப்போது என்று அந்த பரிச்சயம் வந்தாதான் பூவல் போட்டா சந்தியாவதத்துக்கு உட்காரத்துக்கு அவனுக்கு தோணும். அதனால என்ன சிவாயா நாராயணாயா சிவதம்போ மகாதேவா அதே மாதிரி சம்ஸ்கிருதத்தில் சொல்லி கொடுத்து அவளுக்கு இந்திராட்சி, சிவகவசம், சரசநாமம் இதெல்லாம் இந்த 2 குழந்தைகளும் சொல்லிக் கொடுக்கணும். சும்மா தெரிஞ்சா சாப்பிட்டு சொல்லி அவன் இதை பண்ணப்படாது, இது என்ன பண்ண ஒண்ணுமே பண்ணலையடா. இதனால பெரிய சாப்பிட விட்டாரம் பண்ண மாதிரி அவன் இதை பண்ணப்படாது, இவன் இதை பண்ணப்படாது, இப்படி நுணுக்கம் இருக்கு. விஷயமே இல்லை, சாப்பிடுறதுக்கே இடம் இல்லை. 2 பாயசம் நெய் சொல்ற மாதிரி இருக்கு. அப்ப என்ன பண்ணணும்? அடுத்த பரம்பரையாவது நம்ம காப்பாற்ற. இந்த பரம்பரை திரும்ப இருந்தால் திரும்ப இல்லை, அது வந்து
பலவிதமான எண்ணத்தில் இருந்ததாதான் உட்கார்ந்துருக்கா. திரும்பவுமே நீ அந்த எண்ணத்தை வச்சு குரூப்பே நான் பெரிய விட ஒன்றும் பண்ண முடியாது. அத்தியனம் பண்ணி சாஸ்திரமும் படிச்சு 4 பேரும் சாஸ்திரமும் படிச்சு யாரு இருக்கா? எல்லாம் போயாச்சு. எல்லாம் போனதுக்கு அப்புறம் இப்ப இருக்கிறதெல்லாம் நானும் இருக்கேன்னு சொல்லிட்டு உட்கார்ந்து இருக்கு. ஏன்னா கீழே இருக்கிறவெல்லாம் மறந்து போனதுனால அவன் வயசு பயன்படுத்தி தர்மம் யாரு வளர்ப்பலாம். நாம என்ன வந்து இதெல்லாம் நம்பப்படாது. அதுக்கு சந்தை இருக்கிறவா தர்மம் போகணும்னு நினைக்கிறவா பாக்கியால பற்றி கவலை இல்லை. முதல்ல சந்தானந்தனம் சின்ன வயசுல இருந்து பண்ண வைக்கணும் அந்த குழந்தைக்கு. அதுக்கு முன்னாடி குழந்தை பிறந்தோடனே பேச ஆரம்பிச்சாச்சு. 5 வயசுல அச்சதார்த்தம் ஆச்சுன்னு சொன்னா அந்த குழந்தைகளை ஆண் குழந்தையும் பொன் குழந்தையும் சரி இந்தாட்சி சிவம் சகசிரநாமம் யோகம் இல்லாதையும் வைக்கும். அவருக்கு பகவானுடைய ஒரு பக்தியும் வரும். அதை அப்படி கொண்டு வந்து அப்படி இருக்கிற மாத்திர முதல்ல சந்தியாவந்தனம் பண்ணுவோம். கடைசி கடவுள் இருக்கிற வரைக்கும் சின்ன வயசுல சந்தியாவந்தனம் பண்ணுவோம். அது பண்ணினாலே போதும். அதை பண்ணாத நீங்க 1000 அதை சொல்றேன் இதை சொல்றேன் அந்த இந்த வேதம் இதுல ஒன்று சொல்லு, இந்த கிரகத்தை சொல்லு, கடையை சொல்லு, கிரமத்தை சொல்லு, என்ன இந்த வேதங்கள்லாம் யாருக்கு ஒன்றும் புரியல பாத்துருக்காளா? 4 ஜெகத்துக்கு நடுவில் யாருக்கும் தெரியாதுன்னு இருக்காரு. ஜெகத்துக்குள்ள மொழி இருக்கும்போது குசு விட்டா வேலை எல்லாரும் பார்த்துட்டு இருக்கா. அவளை எல்லாம் நான் ஏமாற்றி இருக்கும் நீ நினைக்காம. எத்தனை பேர் சொல்வாயிருந்தே நினைச்சுருக்க. ஒவ்வொரு கல்யாணம் நடக்கிற இடத்துல என்னெல்லாம் கிடங்கள் வருவது என்று சொல்வா தெரியுமா? துப்பிட்டா நம்ம மாடலையும் விழுமே என்றால் நல்லா இருக்கு. அதனால இதெல்லாம் ரொம்ப சுத்தமா இருந்தாலும் தெரிஞ்சிருந்து அது அந்த அந்த குடும்பத்தை எல்லாருக்கும் தெரியாதா? எல்லாரும் படிச்சவாடா. அவன் வந்து வேதம் படிக்கலையே தவிர லௌகிகளுக்கு அத்தனையும் தெரியும். நீ பண்ற எல்லாம் அவனுக்கு தெரியும். அவனுக்கு தெரியாதுன்னு நினைக்காத. அவன் வந்து சொல்லிவிட்டா வேதம் சொல்லேன்னா வேதத்தை தப்பா சொல்றானே அவனுக்கு தெரியறத. நீ யாரும் தெரியல, எல்லாரும் ஏமாற்றியாச்சு. நான் தான் ஒரு சக்தி சொன்னா பிரயோஜனம் இல்லை. அதனால இது எல்லாத்தையும் தூக்கி அறிஞ்சு நியாயமா தர்மத்தை வளர்க்கணும் என்கிற புத்தி நாம வளர்த்திருக்கணும். இதெல்லாம் நான் கொஞ்சம் திட்டுவேன்னு நினைச்சுக்காத. இதெல்லாம் எல்லாரும் வந்து காதல் வந்து விடுறதும் கஷ்டமா இருக்கு. அது இதுல வரலையே தவிர நிறைய எங்கள்கிட்ட கேட்கறது நிறைய பேர் கேட்கறான். எத்தனை பேர் குஸ்தி கேட்கறான். இவன் இப்படி பண்ணா அவன் மந்திரம் சொல்ல சொன்னேன் சொல்லவே இல்லை. அப்படி எத்தனை பேர் சொல்றா தெரியுமோ? அதெல்லாம் இத்தனை உருவுருக்கும் எல்லாத்தையும் ஆயிடுச்சுன்னு சொல்றான். இப்படி பேசிட்டே இருக்கான். பாராயணம் நடந்துன்னு இருக்கு. ஒரு 2 மணி நேரம் ஆச்சுறாரு. 2 மணி நேரம் ஆச்சுன்னா ஒரு 60 பஞ்சாதி தள்ளிப்பாடு சொல்றான். இதெல்லாம் அவளுக்கு தெரியறதா? நீ பழைய காலத்துல ஏமாற்றிட்டு இருந்த அதான் பாவீரவினுடைய தஸ்யாயதை பாருன்னு அவன் சொல்றான். பாவீரவினுடைய தஸ்யாயதையை பார்த்தியா அப்படின்னு நீ சொல்றது அவன் அர்த்தம் சொல்றாங்க. அந்த அளவு வரைக்கும் லௌகிகாவில் இருக்காங்கிறது தெரியாமலேயே வேற பாகையில பேசிட்டு இருந்ததுன்னா யாருக்கும் தெரியலேன்னு நினைச்சுட்டு இருக்கேடாப்பா. அதெல்லாம் என்கிட்ட வந்து சொல்றான். அதனால என்ன வேணும்? நீ அதுக்குன்னு பிறந்திருக்க. நீ வேதாத்தியம் பண்ணிருக்க. நீ புண்ணியம் பண்ணவன். உனக்கு சாஸ்திரம் தெரியும். அதை நியாயமா பயன்படுத்து. உனக்கு தான் பணம் வருத. அத்தனை பேரும் பணத்தை கொட்டுறான். வைதிகன் தரித்திரனே அல்ல, நல்ல தனிகன். சகல வசதியும் இருக்கு அவனுக்கு, ஒன்னும் குறையில. அவன் மைண்ட் பூரா மாடர்ன் அவுட்லுக், வைதிக அவுட்லுக்கே இல்லை அவனுக்கு. நீ இருந்துகோ. நீ படிச்சத அதை வளர்க்கறதுக்காவது நம்முடைய ஜீவிதத்துல ஒரு நல்ல காரியம் பண்ணணும்னு வரப்படாரா? எல்லாம் மாடர்ன் அவுட்லுக். பல வைதிக பிள்ளைகள் எல்லாம் வெளிநாட்டுல படிச்சுட்டு போறவாதான். அவன் ஒன்றும் தொடர்ச்சியா வைதிகத்துல வர்றதில்லை. எங்கேயோ அப்படி 1-2 ரூபாத்துக்கு முன்னாடி கல்யாணம் பண்ணா மாற தச்சிக்கிறான். அது கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் 2 கட்டாரத்துக்கு அப்புறம் பின்னாடி திருவள்ளுவர் இருக்கிறான். நீ என்ன வேணும்? நமக்கு இப்படி எல்லாம் வரப்படாது. இதெல்லாம் இப்படி வரதேங்கிற சங்கடத்துல தான் நான் சொன்னேனே எதிர்க்க உன்னை எதிர்க்கிறேன்னு நினைக்காத. அப்படி நினைக்காத. எல்லாரும் பயந்து இருக்கா. அதாவது சொல்லுமே. அதனால என்ன வேணும்? பிராமணியம் நினைக்கணும். இந்த குறிப்பிட்ட வைதீகம் இருக்க அது சுத்தமா, அதுல எல்லாருக்கும் பிடிப்பு வரணும். அப்படி வரத்துக்கு புது ஜெனரேஷன் வெட்டத்துக்கு வாயில வந்து படின்னு இருக்கிறது சொன்னா அது எப்படிதான் தர்மமாகும்? அது எங்கேயோ போறதேடா. எங்கேயோ நிறைய படிச்சுட்டு வந்துருக்கான். கம்ப்யூட்டர் அவன் வந்து வரான்.
அது எல்லாத்தையும் நீ ஆமான்னு படம் வரத்துக்காக அவங்க கூட உட்கார்ந்து சுற்றுலா பண்ணி உட்கார்ந்துருக்க. எப்படிதான் அது வரும்? அந்த அது இப்ப வியாபாரம் நடந்து உங்களுக்கு பொருளோட வேதம் அது இல்லைன்னா ஒரு படம் வருது. அதனால அதெல்லாம் நான் பண்ணப்படாது. நிறைய லௌகிகாலத்தை மாற்றிட்டு இருக்கான். எங்க மாற்றிட்டு இருக்கான்? அவன் வேதத்தை எல்லாம் எடுக்கிறான், பிராப்தம் தான் பண்றான், அவன் அதுல சம்பாதிக்கிறான், பயன்படுத்திக்கிறான். இருக்கிறது ஒரு இடத்துக்கும் போறது இல்லை. அவன் கொடுக்குற பணம் சதோஷமாயிடுச்சு. அப்ப அவனுடைய மைண்டு பணத்துக்கு சேவை. அப்படி ஒரு குரூப் இருக்கு, பல குரூப் இருக்கு. நாம என்ன நினைக்கணும்? நம்ம பிறந்ததோ பிராமணனா, நாம் நல்ல காரியம் பண்ணணும். அதனால அடுத்து வரக்கூடிய பிறக்கிற பண்புகளுக்கு இது வச்சு இருக்கிறதா உன்னால் முடியாது. பகவானே உன்னாலே திருத்த முடியாது. ஏன்னா அது புயாட்சி புத்தி. அதெல்லாம் திருத்தன்னு நினைச்சது தெரிஞ்சாச்சு சொல்றதெல்லாம் வெறும் வேஷம். திருந்த முடியாது. என்ன சகல விதமான எல்லாருடைய மைண்டிலையும் லௌகிகமான அந்த சிந்தனையினுடைய தாக்கம் மஸ்திஷ்கத்துக்குள்ள நுழைஞ்சாச்சு. அவன் அதை வச்சிருந்துதான் வரணும். புரிஞ்சுக்கலாம். அதனால அதெல்லாம் விட்டு நம்ம என்ன செய்யணும்? நம்ம பிராமணெல்லாம் ஒன்னா சேர்ந்து இது பிறக்கக்கூடிய பிராமண குழந்தைகளை 5 வயசு ஆச்சாரா அதுக்கு அத்தியாசம் சொல்லிக் கொடுத்து, சமஸ்கிருதத்தை சொல்லிக் கொடுத்து, ஸ்லோகத்தை சொல்லிக் கொடுத்து, அப்படி வரசிந்தே வந்து அந்த சமயத்துல உபநயனம் வந்தா அந்த உபநயனத்துக்கு உட்கார்ந்து பார்த்தாலே மத்தியானம் சாயந்தரம் உட்கார்ந்து சந்தியாவந்தனம் பண்ணுவாங்க. அப்படி அதை புது முளைய விதைச்சு புதுசா கொண்டு வந்தாதான் நாளைக்கு வருங்காலத்துல நமக்கெல்லாம் நான் எல்லாம் போயிடுவேன், ரொம்ப நாளும் இருக்க எல்லாம் போயிடுவேன். ஆனா அந்த தர்மம் அழியறதுன்னு சொல்றது ஆரம்ப காலத்திலேயே அந்த தர்மத்துக்கு உழைச்ச ஒரு பரம்பரையில் வந்ததுனால அது போறதுன்னு பார்த்துக்கிட்டே இருக்கிறவங்க மனசுக்கு கஷ்டமா இருக்கு. ஒரு கஷ்டம். நான் நிறைய வேதத்தோடையே பழகி அதனுடைய பெரிய ராசனாலுடைய பழகி அதுலேயே ஜீவிதத்தை மூட்டு இருக்கிற அப்பாவியான மனுஷன்ல நானும் ஒருத்தன். அதனால அதெல்லாம் பார்க்கவும் கவலையா இருக்கு. இப்படி போறதே அது நமக்கு நாம தானே காப்பாற்றணும். பிராமணன் அல்லாதவனுக்கு ஆச்சரிய அதுல சாதாரணமா சொன்னா எத்தனை மகான்கள் சொன்னால் காதுக்குள்ள எங்க போச்சு இல்லை. அதனால நான் என்ன நினைக்கிறேன், மகான்களை நீ ஸ்தோத்திரம் பண்ற, மகான் சொன்னப்ப ஒன்ன கூட கேட்கல, எல்லாருக்கும் தெரியறதுடா மகான ஸ்தோத்திரம் பண்றேன் சொன்னதுனால நீ ரொம்ப அது புத்தகங்களே விடுத்தலும் நீ அந்த மகான் சொன்ன ஒன்னே கேட்கல புரியுதோ. ஆனா நீ நிச்சயம் ஸ்தோத்திரம் பண்ற. இதெல்லாம் எல்லாருக்கும் புரியறதுக்கா, எல்லாரும் தெரிஞ்சுட்டு இருக்கா. நீ மனசா வாகா கர்மனா நம்முடைய தர்மம், நம்முடைய வேதம், நம்முடைய அனுஷ்டானம் இது எல்லாத்தையும் நாம எப்படியாவது தொழுக்க வைக்கலாம் என்கிற எண்ணத்தோட பிராமணால எல்லாருமே ஒன்னா சேர்ந்து ஒரு முயற்சி எடுத்துருந்து அந்த தர்மத்தை புதுப்பிச்சா ரொம்ப நல்லா இருக்கும். நான் எப்படி கேட்கறேன் தெரியுமோ, அத்தனை பிராமணாலையும் நமஸ்காரம் பண்ணி கேட்கிறேன். எப்படி சொன்னேன் தெரியுமா, பிராமணன் எண்ணிக்கை ரொம்ப குறைச்ச கஜாதனம் ஒரு ஸ்லோகம் சொல்லுவோம் பார்த்துக்கோ. அதாவது இந்த லோகத்துல எங்க எல்லாம் பிராமணா இருக்காளோ அவளுக்கு எல்லாம் நமஸ்காரம். தாம் பிரம்மலோக ஆசேஷா ஆலோக பர்வதா ஏவசந்தி திஜாதேவா. நான் அத்தனை பேருக்கு நமஸ்காரம் பண்றேன். என்னுடைய சரீரம் தளர்ந்து போறதுனால நான் உத்வேகமா எடுத்து வேலை செய்யறதுக்குள்ள சக்தி எனக்கு இல்லை. நான் எல்லாம் கலந்து போயிடுச்சு. இதெல்லாம் பார்க்கற போது மனசு கஷ்டமா இருக்கு. நீ புது ஜெனரேஷன் சொல்லுவேன் என்கிட்ட, நீ என்ன கவலைப்படுற, நீ உங்க காரியம் பார்த்து போய் சேரு, நாங்க பார்த்து போறோம்னு சொல்லும். இதெல்லாம் காரியடா. அதனால நாம எல்லாரும் ஒன்னா சேர்ந்து நம்முடைய பரம்பரையை அழிக்காமல், தர்மத்தை அழிக்காமல், அந்த பொறுப்பே நமக்கு தான். அந்த தர்மத்தை வளர்க்கிற பொறுப்பே பிராமணனுக்கு. இது பிரம்மாயுஷ்மது கப்ராமேராயுஷ்மது நமக்கே தானே வச்சிருக்கு. உங்களுக்கு சண்டை போட்டாலும் உன்னை நினைச்சு சொன்னாலும் நான் உங்கள்கிட்ட தான் நினைச்சிருந்து ஆகணும். ஒன்னதான் விட்டணும். நான் வேற ஆட்சிதான் போறது. ஆட்சி சொல்லுவேனா பிராமணன் தானே சொல்ல முடியும். அப்படித்தானே வேதமே சொல்றது. இல்லை பிரம்மாயுஷ்மது, பிரம்மா வேதம் ஆயுஷோட இருக்கு, உயிரோட்டத்தோட. பிராமண இது ஆயுஷ்மது இருக்குங்க. அப்ப நான்
அந்த திட்டினாலும் நீ திட்டா எடுத்ததுனால எனக்கு வேற கதி இல்லாத திட்டை நீ சொல்லுவோம். முதல்ல நான் எப்படி சொல்றேன் ஒண்ணு என்ன நீ திரும்பியே பார்க்க மாட்டேங்கிறையே. அப்ப நான் உன்னை கூப்பிடத்துக்கு திட்டுதான் திட்டுனா கோபம் வந்து என்ன பார்க்கவே இல்லையோ அதுக்குதான். அதனால நீ அதை பாரு. அந்த வேதம் நாங்கதான் காப்பாற்றணும் இருக்குப்பா. அந்த வேதத்தை காப்பாற்றுறதுக்கு நாம் எல்லாரும் முயற்சி பண்ணி எல்லா விதமான செயல்களும் வரணும். நம்ம தர்மம் அழிஞ்சு போகக்கூடாது. நாம தான் தர்மம் நடக்கணும். பிராமணன் பண்ண முடியும். அந்த பிராமணன் சின்ன வயசுலேயே பண்ணாதான் இருக்கும். 50 வயசுல எல்லாம் உண்மை இருக்காது. புத்தகத்தை வச்சுட்டு அலையதான் அதெல்லாம் எப்படிலாம் பண்ற பார்த்தோம். என்னெல்லாம் மந்திர விதி இருக்கு அதெல்லாம் இல்லையே. ஆமா வைத்தியனா இருக்கிறவங்க என்ன பண்ணுவோம், எப்படியாவது நம்ம குடும்பம் குழந்தைகளை எல்லாம் படிக்க வச்சு வெளியூர் கழித்து விடுவோம். நம்ம இதுல எல்லாம் வர முடியாதுன்னு நாமும் நம்ம சிந்தனையை மாற்றிட்டு விடுவோமே. அப்ப திருப்பி இதை பண்றதுக்கு வைத்தியம் வரவில்லையா? தீனம் பண்ண வைத்தியம் எல்லாம் புது வைத்தியனா இருக்காண்டா. ரொம்ப மாடர்ன் அவுட்லுக்குள்ள அப்படி பார்த்தா அழகா இருக்கும். என்ன மாடர்ன் அவுட்லுக்குள்ள பார்க்கறதுக்கு தரல எல்லாம் இருப்பான். எல்லாம் வைத்தியம் முடிஞ்சு போனோம் அவரை பார்த்தா அவருடைய திறமே வேற. இப்படி எல்லாம் மாறியாச்சு. அது தப்புன்னு சொல்ல மாட்டேன். சமுதாயத்தில் இருக்கிற தாக்கம் எல்லாரையும் பாதிக்குமே, என்ன கூட பாதிக்குமே, எல்லாரையும் பாதிக்கும். அதெல்லாம் குறையே இல்லை. அதனால நீ குறையும் நினைக்காத, நான் குறைன்னு நினைக்காத, நான் விஷோ பண்றேன்னு நினைக்காத, உன்னை பத்து பேசணும்னு நினைக்காத. எனக்கு ஏக வயசா இதுல இன்னைக்கு ஒரு அழகு இருக்கு. அதனால சொல்றேன். அதனால வயசானவன் சொல்றாருன்னு நினைச்சாலும் நான் சொல்றதுக்கு நீ காது கொடுத்து கேளுடா, உனக்கு உபயோகம் இருக்கும். நீ என்ன துஷ்டனா இருந்தாலும் நன்னா இருக்கணும்னு நான் சொல்லுவேன். அந்த துஷ்டத்தனத்தை போக்கி நன்னாகணும்னு நான் சொல்லுவேன். அதனால நீ எல்லாம் அப்படி நினைச்சுனாங்க. அதனால அத்தனை அத்தனை பேரும் வேதம் தெரிஞ்சவா, வேதம் படிக்கிறவா அல்லாத பிராமணா எல்லாரும் முதல்ல ஒரு சந்தாவனத்தை பண்ணுவோம். நான் தினம் சொல்றேன். நான் ஆனா கால வேலையில பிராத சந்தியாவதனம் பண்ற நேரம் அப்படின்னு இது மாத்தியான நேரம் அதெல்லாம் சொல்றதோட சந்தியாவதனம் பண்ணுங்கோ முதல்ல. இங்கீட்டா அதுல ஒரு பிடித்து நோக்கு வந்தா போதும். அது வந்ததுக்கு அப்புறம் அதனால ஏற்படுற புத்தி வைசித்தியம் வருவது. நீ தானா எல்லாத்தையும் காப்பா உனக்கே உழைக்கும்னு எனக்கு நம்பிக்கை. அதனால நீ முதல்ல 10 நிமிடம் தான் வரணும். நீ நினைச்சு நீ அதெல்லாம் இல்லாத 1000 சோத்திரம் பண்ணி என்ன லாபம்? அதெல்லாம் இல்லாத 1000 என்ன பாவம்? பகவான் என்னடா தருவன் உங்களுக்கு தெரியுமோ? என்ன தெரியுமா? கர்மாவை பத்தி இவர் சொன்னார். ஆறு பர்த்தர் அவர் என்ன சொன்னார்? நமஸ்காரமோ தேவான். நமஸ்காரம் பண்றேன். இல்லப்பா எனக்கு வேற ஒருத்தர் இருந்தார். நான் பிரம்மாவுக்கு அதீனம். வஞ்சஸ்தோபி பிரதிநியத கர்மேகம். நான் நிதிதான் வசத்தின் இல்லப்பா நீ என்ன பண்ண கர்மா பண்ணியிருக்கோ அது மாதிரி சொன்னது உனக்கு தெரிய வந்தா நான் மகாங்கிட்ட போயிட்டு கர்மாவே கட் பண்ணி விட்டு எங்க பணத்தை கொடுத்தேன் நம்மப்பா இப்படிதான் கொடுப்பேன். இல்லையே சொல்றானே நமஸ்காரமோ தேவான் அனுபவவிதே ஸ்தேதி வர்த்தாக விசேஷோபி பிரதிநியத கர்மேக பரதா கர்மாயத்தம் கிம் அமரணை கிஞ்ச விதினா அனஸ்தமப்யா விஜயபின் அவேஜ பிரபவதி. இது அப்பிரகாரால் சொல்றது விட்டுவிட்டு என்னைக்கோ எவனோ ஒருத்தன் சொல்றது ஆரம்பிச்சு நமஸ்காரம் பண்ணா எல்லாரும் கிடைக்கும்னா கிடைக்குமோடா? எங்கேருந்து கிடைக்கும்? நீ படிக்காம பழைய காலத்துல இது சொல்லுவர் காக்கா விடிச்சா கிடைக்குன்னா எத்தனை நாளைக்கு கிடைக்குண்டா? பக்தி எல்லாம் நம்மளுக்கு ஒரிஜினல் பக்தி இல்லையடா. வாய் மட்டும் சத்தம் கொடுப்பது எனக்கு தெரியுமே. இந்த கால மைண்டு எப்பேற்பட்டதுன்னு தெரியுமே. அந்த ரிஷியுடைய மைண்டு இந்த காலத்துல யாருக்குமே இல்லை. எல்லாம் ராகத்துல மைண்டுடா. எல்லாரும் ஆகாபாக மைண்டு. அங்க ஒன்றும் பக்தியில வராது. ஏகாகிரதையை கொண்டு வரதுக்கு ஒரு மாதிரி விட்டாரு. ரொம்ப பாசாக்கு பண்ணி நான் ஏமாத்துக்கிறதாக போகாத. இந்த ஸ்லோகத்தை எடுத்து பாரு. தேவால் தான் வசதி நமஸ்காரம் போறார். இல்லை நான் வசதி இல்லப்பா எனக்கு மேல ஒருத்தன் இருக்கான். அதாவது பிரம்மா சரி நான் அவசியமா நமஸ்காரம் பண்ணி விட்டேன். பிரம்மா சொன்னா நான் எல்லாம் மாற்றி தர முடியாது. இது பலம் கர்மாவர்த்தம்.
விதி நீத கர்மத்தை கொடுக்கறது பலத்துல என்னால கொடுக்க முடியும். எங்கிட்டு வந்ததுக்கா அவன் எல்லாரையும் பெரியாக்கி விட முடியும். பலம் கர்மாயத்தம், கர்மத்தை ஆசிரியச்சுதான் அவன் பலம் இருக்குடா. நீ அசடு மாதிரி பக்தியில எல்லாம் வந்து விடுன்னு நினைக்கிற, அதுக்கு தகுந்த மாதிரி நிறைய கதைகளை எல்லாம் ஓட்டி கொடுத்ததெல்லாம் நம்புற, உன் புத்தியே அனலைஸ் பண்ற சக்தி இல்லாத கொடுத்து உனக்கு எப்படியா பக்தி வரும்? அதனால பலன் கர்மாயத்தம் கிம் அமரவில்லை, இந்த விதிதான். அந்த எனக்கு என்ன உபயோகம்? பிரம்மத்தினால எனக்கு என்ன உபயோகம்? நமஸ்க கர்மா, அந்த கர்மாவுக்கு நமஸ்காரம், அதுதான் கர்மம். அந்த கர்மாவை தான் நான் இப்ப சொன்னேன். அதனால நீ கொஞ்சமா கொள்ளுவா. ஒரு நாளைக்கு ஒரு வேளை பண்ணுடா, ஒரு மாதம் கழிச்சு 2 வேளை பண்ணு, 2 மாதம் கழிச்சு 3 வேளை பண்ணு, உனக்கு கிடைக்கும். அதை மட்டும் பண்ணுடா பாப்பா. அது நீ என்ன, நீ லோகமும் நன்னா இருக்கும், நம்ம சமுதாயமும் நல்லா இருக்கும், தர்மமும் வளரும், எத்தனை நல்லது. அதனால நான் பெற்றே நினைச்சாரு, வயசுக்காக நான் திடர்ந்து பொறுத்து அந்த கையில எதுவும் சொல்லிட்டு, ஆனா நல்ல சொல்றேன். நான் சொல்லி தந்தேன் பாரு, இந்த ஸ்லோகத்தை எடுத்து பாரு தெரியும் அந்த கர்மா என்ன. நீயே உணல் போறோம்னு சொல்றாரு. கர்ம சொன்னாரு, அப்பா சொன்னத ரிஷி சொன்னத உனக்கு உபயோகம் பண்ண நீ சேர்ந்தாவா? நீயே சொல்லுவியே, நான் சேரேன் குரு பாடம் அப்படின்னு சொன்னியே, நீ சேர்ந்தாமா? அதையும் காத்துல விடுறியே, அது அல்லாத எல்லாத்தையும் சொல்லி எனக்கு எல்லாம் வந்து கொடுத்து சொல்றேன். எப்படிதான் வரும்? உன் மைண்டு சரியா இல்லையடா, வேலை செய்யாத, சரியாத இடத்துல சரியா வேலை செய்ய எத்தனை இப்படி எல்லாம் சொல்லி படிச்சவன் எல்லாம் எத்தனை கஷ்டப்படுறது தெரியுமா? பாட்டு பொண்ணு சரியில்லை, பொண்ணு சரியில்லை, பொண்ணு சரியில்லை, மாப்பிள்ளை சரியில்லை, எல்லாம் தான் என்ன சொல்றான். ஒன்று நடக்குமா? யாரையோ நம்பிதான் எப்படிதான் நடக்கும்? யாரோ ஒருத்தரை இன்னொருத்தர் தூக்கி விட முடியுமோடா? இதே எப்படிதான் நம்ம பகவானே உன்னை அனுகிரகம் பண்ண மாட்டான்டா. நீ நீ அதுக்கு தகுந்த மாதிரி இருந்தாலும் பண்ணுவான். அவங்கள்ட்ட வந்துவிட்டா இல்ல, பகவானுக்கு இப்படி ஒரு பகவான் இல்லையடா. யாரெல்லாம் கஷ்டப்படுறாளோ அவளெல்லாம் நிவர்த்தி பண்ற ஒரு பகவானும் லோகத்தில் இல்லை. நீ நம்பரே நீ அரசாங்கத்துல வேலை செய்ய சொன்னா கூட ஒரு ஏதாவது கிடைக்கும். பகவான் யாரெல்லாம் கஷ்டப்படுறாளோ அவளெல்லாம் அவரை வந்து தூக்கி போடுவாருங்கிறதெல்லாம் கொஞ்சடா. அவருக்கு ஏன் வேலை? எத்தனை பேர் அவர் யாருக்கு பண்ணுவார்? எத்தனை பேர் கஷ்டப்படுற அவளெல்லாம் நிறுத்துறாரா பாரு. எத்தனை பேர் பிச்சை எடுத்து, எத்தனை பேர் அவசியம் பண்றான், அவளெல்லாம் திருத்தலே. அவன் உனக்கு சொன்னதை மட்டும் திருத்துவன் எப்படிதான் திருத்துவான்? எத்தனை பேர் அசூழியம் நடக்கிறது, எத்தனை பேர் இல்லாமல் நடக்கிறது, எல்லாம் நடக்கிறது. பகவான் பார்த்துதானே இருக்கார். அவர் சாட்சிடா, அவெல்லாம் கர்ம சாட்சி. அவர் ஒன்றும் செய்ய முடியாது. நீ பண்ணு பாபத்துல அனுபவிக்கிறத பார்த்துட்டு இருப்பான். சரியா அனுபவிக்கிறான், அதை புரிஞ்சுட்டார. அவரை சொல்லி விட்டா நாராயணா சொல்லி பிரகலாத சொல்றா. பிரகலாதனுடைய தரம் என்ன, தரம் என்ன, நீ எப்படி தரான்? என்னடா அது? அவன் நினைக்கிறவரும் ஒரு பக்தி வருவோடா அவனுக்கு. அவன் சொல்றான்னா பிரகலாதத்தை கண்டு நாளைக்கு சொன்ன மலையிலேருந்து தூக்கி நாராயணன் தான் பார்த்துக்கிறான் சொல்லுடா. அப்போலேருந்தே வரவேற்று போகும். புரியுதா? அவனுடைய தரம் என்ன? என்ன நீ இல்ல பிரகலாதனா? இந்த பிரகலாத ஆராய்ச்சிக்கிற ராமராமா சொல்றல பிரகலாதனா, அதனுடைய கதை வரவேடா. உன்னால பக்தி பண்ண முடியாது. பக்தி அர்த்தமும் தெரியாது. வாயிலேருந்து வெளியில வருஷம் வந்தா பக்தி நினைக்காத. ஒரு கதா பெரிய கத்துதான் பக்தி ஆகாது. எல்லாம் வராது. பக்தி பக்தரா இருந்தாலும் உனக்கு என்ன கொடுக்கணும் அதை அளந்துதான் கொடுப்பாரு. அதனால நீ கர்மா பண்ணா தப்பிச்சுப்ப. பக்தி நம்பி போனா நீ அபகரி ஆயிடுவ. சரி பண்ணா புரிஞ்சுக்கோ. அதனால நாளையில இருந்து நீ என்ன செய்யணும், ஒரு வேளை பண்ணு சந்தியாவந்தனம். அது கை நிறைக்கும். அப்புறம் அடுத்த மாசத்துக்கு 2 வேளை பண்ணு, அடுத்த மாசம் 3 வேளை பண்ணு. ஏதோ ஒருத்தன் சொல்றான், ஒரு வயசானவன் சொல்றான், ஒரு பிராமணன் சொல்றான், தலைப்போம். அப்படியாவது எனக்கு நீ அனுகிரகம் பண்ணா தேவையே. உன்னை நமஸ்காரம் பண்ணி கேட்டுக்கிறேன். நம்ம பிராமண குழந்தைகள் அத்தனை பேரும் எல்லாரும் பிராமணரும் சந்தியாவந்தனம் பண்ணி நம்முடைய சம்மத்தை வளர்க்கறதுக்கு உங்களுடைய ஒத்துழைப்பு எல்லாம் தேவை. நான் பல பேருக்கு சந்தியாவந்தனம் எல்லாருக்கும் சொல்லிட்டு எல்லாத்தையும் எட்டலை என்னை திருப்பியும் சொல்ல சொன்னா. அதனாலதான் திருப்பி உங்களுக்கு சொல்றேன். உங்களுக்கு சொல்றதுக்கு எனக்கு ஆத்திரம் மறந்துச்சு. அந்த காலத்துல பிறந்தவன் இல்லையா, அதனால இதெல்லாம் பார்க்கறது முதல்ல ஆத்திரம் தான் வருது. அதை நீ கண்டுகார. நான் நம்மளை வீட்டில் தான் சொல்றேன். அதனால சந்தாவந்தனம் மற்ற பேரும் பண்ணுங்கோ. அதுல இருந்து நம்முடைய
தர்மம் வளர்ந்து, நம்முடைய குலம் வளர்ந்து, நம்முடைய பரம்பரை வளர்ந்து, அத்தனை பேரும் சகல விதமான ஸ்ரேயஸ் அடைஞ்சு எல்லா விதமான பிறப்புரிமையும் நமக்கு கிடைச்சு, இந்த காலத்தில் இருக்கக்கூடிய உரிமையும் கிடைச்சு, சந்தோஷத்தை அனுபவிச்சு பண்ணோம்ப்பா நம்ம பகவான பிரார்த்திக்கிறது.